உங்கள் வீட்டோட லைட்டு, ஃபேனு, மெயின் கேட் எல்லாமே வந்து மொபைல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா முடியுங்க. ஹாய், திஸ் இஸ் ஜெயசங்கர். உங்கள் பில்டர் உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷனில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய 30 முக்கியமான செக்கில் இன்னைக்கு டே 10. நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மொபைல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. நார்மலாக நான் போடுற மாடல் சுவிட்சஸ்லேயே பின்னாட ஒரு கண்ட்ரோல் யூனிட் மட்டும் வச்சு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபேனுக்கோ இல்லை ஒரு லைட்டுக்கோ மட்டும் ஒரு கண்ட்ரோல் யூனிட் வச்சு மொபைல் கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட் டைப் வந்து இப்போ வர சுவிட்சஸே வந்து டச்லேயே வந்துடும். கரண்ட்டாக நிறைய ஆட்டோமேஷன் கம்பெனிஸ் வந்தாச்சு. அந்த கம்பெனியோட ஆப்பில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டாச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி சுவிட்சஸ் நீங்கள் கேட்டு முதற்கொண்டு நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அது ஸ்லைடிங் கேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் கேட்டாக இருந்தாலும் சரி. இப்போவே சொல்லிடுறேன், இந்த ஆட்டோமேஷன் பட்ஜெட் வீடுகளுக்கு செட் ஆகாதுங்க. இந்த ஆட்டோமேஷனை உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு கண்ட்ரோல் மட்டும் வைக்கலாம், இல்லை டோட்டல் ஹவுஸிங்க்கு வைக்கலாம். அதை உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பில்டரை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாங்களா?